பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். இளைஞர் பகுதி. கர்த்தருக்காக நிமிர்ந்து நில். பதினோரு வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் தன் பள்ளிக்கூடத்தின் மாணவர் விடுதி ஒன்றில் சேர்க்கப்பட்டான். தேவ பக்தியுள்ள கிறிஸ்தவர்களாயிருந்த அவனுடைய பெற்றோர் நாள்தோறும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் முழங்காற்படியிட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு கற்பித்திருந்தனர். அவன் விடுதிக்கு சென்ற முதல் இரவு மாணவர்கள் தூங்குவதற்கான பொதுவான பெரிய அறையில் தனக்கென்று குறிக்கப்பட்டிருந்த படுக்கைக்கு சென்றான். தான் நித்திரைக்கு செல்லும் முன் தன் வீட்டில் தான் செய்து வந்தபடியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்ற நினைவு அப்போது அவனுக்கு வந்தது. மற்ற மாணவர்கள் படுக்கைக்கு செல்லும் முன் என்ன செய்கிறார்கள் என்று அவன் மெதுவாக சுற்றுமுற்றும் பார்த்தான். அம்மாணவர்களில் ஒருவனாகிலும் ஜெபிக்கவில்லை. தான் ஒருவன் மாத்திரம் முழங்காற்படியிட்டு ஜெபித்தால் மற்றவர்கள் தன்னை பரிகசிப்பார்களோ என்று பயந்த அவன் படுத்துக்கொண்டே ஜெபிக்கலாமா என்று எண்ணினான். அப்போது அவனது சின்னஞ்சிறு வயதில் அவனுடைய தாயார் அவனுக்கு கற்பித்திருந்த ஒரு வேத வசனம் அவனுடைய மனதில் உதித்தது. அது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மத்தேயு 10:33 என்பதே. உடனடியாக அவன், யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, நான் முழங்காற்படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரித்து விட்டுத்தான் நித்திரைக்கு செல்வேன் என்ற உறுதியான முடிவுக்கு வந்தான். சிறுவன் தன் படுக்கையின் அருகில் முழங்காற்படியிட்டு தன் கண்களை மூடி பயபக்தியுடன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க தொடங்கினான். உடன் தானே அந்த பெரிய அறையின் எப்பக்கத்திலும் இருந்து மாணவர்களின் நகைப்பொலியும் கூச்சலும் உருமல்களும் பரியாச குரல்களும் எழுந்தன. எத்தகைய தைரிய நெஞ்சம் படைத்தவனும் மனம் தளர்ந்து போகும் அளவிற்கு மாணவர்கள் அவனை எள்ளி நகையாடிய சத்தங்கள் அவனுடைய செவிகளில் புயல் போல் மோதி அடித்தன. அத்துடன் காலணிகள் உட்பட மாணவர்களின் கைகளில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் அச்சிறுவனை நோக்கி பறந்தன. மிரட்டல்களும் பரியாசங்களும் பலத்தன. இவை எல்லாவற்றின் மத்தியிலும் சிறுவனோ தன் மன அமைதியை காத்து கொண்டு முழங்காற்படியிட்டிருந்தவாறே கர்த்தரை துதித்ததுடன் தன்னை பரிகசித்துக் கொண்டிருந்த தன் சக மாணவர்களுக்காகவும் ஜெபித்துவிட்டு பின்பு படுத்துக் கொண்டான். பல இரவுகள் இவ்வண்ணமாகவே கடந்து சென்றன. சிறுவனை பரிகசித்தல் மற்ற மாணவர்களுக்கு மிகுந்த ஆர்வமூட்டும் ஒரு பொழுதுபோக்காகவே மாறிவிட்டது. பகல் நேரங்களில் பள்ளியிலும் மாணவர்கள் அவனை பார்க்கும் போதெல்லாம் முழங்கால் மன்னன் வருகிறான் என்று கூவி அவனை பரிகசித்தனர். அவனோ பொறுமையுடன் அவை அனைத்தையும் சகித்து வந்தான். தேவன் அவனை தமது ஞானத்தினால் நிறைத்து அவனுடைய படிப்பை ஆசீர்வதித்தார். அவன் தன் கல்வியில் முதல் தரமான மாணவனானான். நாட்கள் பல கடந்து சென்றன. ஓரிரவு சிறுவன் வழக்கம் போலவே தன் படுக்கையின் அருகில் முழங்காற்படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது மாணவர்களின் அப்படுக்கை அறையின் மறுமுனையில் மற்றொரு மாணவன் இச்சிறுவனை பின்பற்றி தன் படுக்கையின் அருகில் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கலானான். பின்பு வேறொரு மூலையில் மற்றொருவன் தன் படுக்கையின் அருகே முழங்காற்படியிட்டு ஜெபிக்க தொடங்கினான். இவ்வண்ணமாக நாளடைவில் அந்த விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் அனைவரும் தங்கள் படுக்கையின் அருகே முழங்காற்படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டனர். சிறுவன் விடுதியில் சேர்ந்தபோது ஜெபிக்கிற ஒரு மாணவனாகிலும் அவ்விடுதியில் இருக்கவில்லை. ஆனால் குறுகிய காலத்திற்குள்ளாக ஜெபிக்காத ஒரு மாணவனாகிலும் அந்த விடுதியில் இருக்கவில்லை. ஒரே ஒரு சிறுவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதினால் முடிவில் அந்த மாணவர் விடுதி ஒரு ஜப கூடமாகவே மாறிவிட்டது. அப்பள்ளி முழுவதும் ஜபத்திற்கு முதலிடம் அளிப்பதாக மாறிவிட்டது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30 என்று உரைத்திருக்கிறவர் பல எதிர்ப்புகளின் மத்தியிலும் தம்மை கனம் பண்ணுவதில் உண்மையுள்ளவனாயிருந்த அச்சிறுவனோடு கூட இருந்து அப்பள்ளியில் அவனை கனம் பண்ணியதுடன் அவனுடைய வருங்காலத்தையும் ஆசீர்வதித்தார். அன்பான வாலிபனே, இளைஞனான யோசேப்புக்கு அருளப்பட்டிருந்த முதல் வெளிப்படுத்தல்
கர்த்தருக்காக நீ நிமிர்ந்து நில் என்பதே. அது ஒரு சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அச்சொப்பனத்தில் அவனுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. அவனுடைய சகோதரர்களின் அரிக்கட்டுகள் அனைத்தும் அதனை வணங்கி நின்றன. ஆதியாகமம் 37:7. உன் வீட்டிலோ, பள்ளியிலோ, கல்லூரியிலோ, பணித்தளத்திலோ வேறு யாருமே சத்தியத்திற்காக, பரிசுத்தத்திற்காக நிமிர்ந்து நிற்காவிடினும் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கும் நபர் நீ ஒருவன் மாத்திரமே என்று கூறத்தக்கதாக நீ அவருக்காக தனித்து நிற்க வேண்டியது வரினும் நீ அவருக்காக நிமிர்ந்து நிற்பாயா? யோசேப்பு தன் இளம் வயதிலிருந்தே தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்திற்கென்று தன்னை வேறு பிரித்துக் கொண்டு பாவத்திற்கு நான் இணங்கப் போவதில்லை என்ற உறுதியான தீர்மானத்துடன் அவருக்கு முன்பாக தன்னை சுத்தவானாக காத்துக்கொண்டான். ஆதியாகமம் 37:2, 39:9-10, 1 தீமோத்தேயு 5:22. அதன் விளைவாக அவன் தன்னுடைய சகோதரரின் வெறுப்பையும் பரியாசத்தையும் பல இன்னல்களையுமே சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. தன் வீட்டில் மாத்திரமல்ல, கண்காணிப்பாரற்ற அந்நிய தேசத்திலும் அவனுடைய ஜீவியமாகிய அரிக்கட்டு பரிசுத்தத்திற்காக நிமிர்ந்தே நின்றது. அங்கு பாவத்திற்கு இணங்கும்படியான ஒரு சோதனை பல நாட்களாக அவனை தொடர்ந்த போதிலும் அவனோ நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆதியாகமம் 39:9-10 என்று கூறி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி தன் ஜீவியத்தின் தூய்மையை காத்துக்கொண்டான். அதன் விளைவாக பல ஆண்டுகளின் சிறைவாசமே அவனுக்கு பரிசாக கிடைத்தது. இவை அனைத்தையும் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்த பரலோகம் ஏற்ற வேளையில் செயல்பட்டது. யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஆதியாகமம் 49:23-24. பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவனை பகைத்து, வெறுத்து, பரிகசித்து பல இன்னல்களை அவனுக்கு விரிவித்திருந்த அவனுடைய சகோதரர் அவனிடம் வந்து அவனுக்கு முன்பாக பணியும்படி தேவன் செய்தார். கர்த்தருடைய பட்சத்தில் உறுதியாய் நின்ற ஒரு யோசேப்பின் மூலம் எகிப்து தேசமும் மற்றும் பல தேசங்களும் அவனுடைய முழு குடும்பமும் கொடிய பஞ்சகாலத்தில் பராமரிக்கப்பட்டன. நீ கர்த்தருடைய பட்சத்தில் சத்தியத்திற்காக உறுதியாக நிற்பதினால் பல நிந்தைகளும் தூஷணங்களும் அம்பு போல உன்னை நோக்கி வருகின்றனவா? நீ கலங்காதே. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஏசாயா 51:7, 66:5 என்று திருவசனம் கூறுகிறதே. நீ உன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்பாயாகில் கர்த்தருடைய செயலின் மகிமையான முடிவை காண்பாய். யோபு 2:9, யாக்கோபு 5:11. அந்நிய தேசமாகிய பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டிருந்தவர்களில் வாலிபராகிய தானியேலும் அவனுடைய 3 நண்பர்களும் தங்களுக்கு முன்பாக ராஜபோஜனமும் ராஜாபானம் பண்ணும் திராட்சரசமும் இலவசமாக அனுபவிக்கும்படி தாராளமாக வைக்கப்பட்டிருந்த போதிலும் நாங்கள் தீட்டுப்படுவதில்லை என்று உறுதியாக தீர்மானம் பண்ணிக்கொண்டனர். அவர்களது உறுதியான தீர்மானம் பரலோக மாமன்னரால் கனம் பண்ணப்பட்டது. சகல ஞானத்திலும் அவர்களை அவர் அத்தேசத்து ஞானிகள் அனைவரையும் விட 10 மடங்கு சமர்த்தராக்கினார். அந்த நால்வரும் அந்த அந்நிய தேசத்தில் அவரால் மேன்மையாக உயர்த்தப்பட்டனர். தானியேல் 1:8, 17:22, 48, 3:30. மேலும் பின்னாட்களில் மேதியனாகிய தரியுவின் ஆட்சி காலத்தில் சத்துருக்களின் சூழ்ச்சியினால் தானியேலின் ஜெப ஜீவியத்திற்கு விரோதமாக ஒரு ராஜகட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 30 நாள் அளவும் எவனாகிலும் ராஜாவை தவிர வேறு யாராகிலும் நோக்கி விண்ணப்பம் செய்தால் அவன் சிங்கங்களின் கெபியில் போடப்பட வேண்டும் என்பதே அக்கட்டளை. அவனோ அதற்கு சற்று மஞ்சாமல் நான் என் ஜெபத்தை நிறுத்துவதில்லை என்ற மன உறுதியுடன் தன் வழக்கத்தின்படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான்.
தானியேல் 6:10. அதன் நிமித்தம் அவனுக்கு பரிசாக கிடைத்தது சிங்கங்களின் கெபியே. ஆயினும் பரலோகம் அமைதியாயிருந்து விடவில்லை, அது ஏற்ற சமயத்தில் தீவிரமாய் செயல்பட்டது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34:19 என்று எழுதப்பட்டுள்ளவாறு தேவன் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஒரு தானியேல் கர்த்தருடைய பட்சத்தில் உறுதியாக நின்றபடியினால் தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன், யாவரும் அவருக்கு பயந்து நடுங்கி ஜீவிக்க வேண்டும் என்று அம்மன்னனாலேயே கட்டளை பிறந்தது. தானியேலின் காரியம் இறுதி வரை ஜெயமாகவே இருந்தது. தானியேல் 6:22-28 வரை. நீயும் இப்படிப்பட்ட பிரதிகூலங்கள் மத்தியிலும் உன் ஜபஜீவியத்தை காத்துக்கொள்ளும்படி ஒரு புதிய ஏற்பாட்டு தானியேலாக கர்த்தருடைய பட்சத்தில் உறுதியாக நிற்க முன் வருவாயா? அவ்வாறாயின் உன்னை கொண்டு தேவன் உலகினை அசைப்பார். வாலிபர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்நிய தேசத்தில் ஜீவனுள்ள தேவனை தவிர வேறெதையும் நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்ற உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாயிருந்தனர். அதன் நிமித்தம் அவர்களுக்கு கிடைத்த பரிசு 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டிருந்த அக்னி சூளையே. தாங்கள் அறிந்திருந்த சத்தியத்தை மறுதளித்து உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சத்தியத்திற்காக மரிப்பதையே அவர்கள் மனமு வந்து தெரிந்து கொண்டனர். அவர்கள் அக்னிக்குள் தூக்கி எறியப்படும் வரை அமைதியாயிருந்த பரலோகம் ஏற்ற வேளையில் துரிதமாக செயல்பட்டது. சுட்டரிக்கப்படுவதற்கு தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்து மரணத்துக்கு துணிந்து நின்ற தமது உத்தம தாசர்களுடன் அந்த அக்னியில் உலாவும்படி தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் பரத்தில் இருந்து இறங்கி வந்து விட்டார். அவர்கள் மூவரும் அவரோடு கூட அந்த அக்னியின் நடுவில் இன்பமாக உலாவிக் கொண்டிருந்தனர். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்று கெர்ச்சித்த அதே மன்னன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றுரைத்து அவர்களை தன் தேசத்தில் உயர்த்தினான். தேவநாமம் மகிமைப்பட்டது. தானியேல் 3:5-29 வரை. அருமை வாலிபனே, இத்தேவதாசர்களைப் போல நீ ஜீவனுள்ள தேவனையே சேவித்து பணிந்து கொள்ளும்படி எந்த கிரயமும் செலுத்த முன் வருவாயா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். லூக்கா 9:26 என்று நமது ஆண்டவர் தாமே உரைத்திருக்கிறார். ஆகவே நீ உன் வெட்கத்தையும் பயத்தையும் உதறி தள்ளிவிட்டு அவருக்காக தேவ வைராக்கியத்துடன் எழுந்து கிரியை செய்வாயாக. எந்த சூழ்நிலையிலும் தம்முடைய பட்சத்தில் நிற்கிறவர்களாக, பரிசுத்தத்திற்காக, சத்தியத்திற்காக நிமிர்ந்து நிற்கிற உத்தம வாலிபர்களையே அவரது உள்ளம் நாடி தேடுகிறது. நீயும் அவர்களில் ஒருவனாக இருப்பாயா?